டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். நீங்க எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நியூஸ் பேப்பர்ல இல்ல மீடியாவுல சில டெத் மட்டும் ஹெட்லைன்ஸ்ல வரும். ஹெட்லைன்ஸே பிரேக் பண்ணும். பட் சில டெத்த கண்டுக்காது. இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா பார்த்தா இந்த டிஃபரன்ஸ் நமக்குள்ள இருக்குல்ல. நமக்குள்ள இருக்குன்னா நமக்குள்ள உருவாக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நமக்குள்ளவே அன்கான்ஷியஸா சில டெத்த சீரியஸா பார்க்குற மாதிரியும், சில டெத்த நார்மல் ரூட்டினா விட்டுறோம்ல. இது எங்க இருந்து உருவாக்கப்படுகிறது? அதான் டாபிக். இதுக்கு பேர் என்ன? நெக்ரோ பாலிடிக். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியாவோட முக்கியமான சிட்டில ஒரு பாம் பிளாஸ்ட்னா தட் இஸ் ஹெட்லைன்ஸ். அதே பாம் பிளாஸ்ட் காஷ்மீர் நடக்குதுன்னா அது நார்மல் ரொட்டீன். நார்மல் ரொட்டீனா நம்ம மனசுக்குள்ள வந்துரும், வந்து சேர்க்கப்படும். அப்ப சில பேரோட டெத் என்ன பண்றோம்? நாம நார்மலைஸ் பண்ணிக்கிறோம். நார்மலைஸ் பண்ண செய்யப்படுது. அப்ப இந்த விஷயத்த இப்படி சொல்லலாமா? ஒரு ஸ்டேட் என்ன முடிவு பண்ணுது? யாரு சாகக்கூடாது, யாரு சாகலாம். ஸோ ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆள் சாகக்கூடாது. ஒருவேளை இவர் செத்துட்டாருன்னா ஹெட்லைன்ஸ். இவர் சாகிறதுல பிரச்சனை கிடையாது. அதனால என்ன வரல? ஹெட்லைன்ஸ்லயும் வரல. இப்போ ஸ்டேட் என்ன பண்ணுது? அந்த ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட் ஃபாலோ பண்ற சிஸ்டமும் யாரு சாகலாம், யாரு சாகக்கூடாது என்ன பண்ணுது? முடிவு பண்ணுது. சில பேரை சாகிறதுக்கு அலோ பண்ணுது. யார் சொல்றா? ஆக்சுவலி பெம்பே. இவர் காயின் பண்ண வேர்டு தான் நெக்ரோ பாலிடிக்ஸ். அதாவது உங்க கண்ட்ரில உங்களோட டெத் கூட உங்க கையில கிடையாது. யுவர் டெத் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை பவர். இதுதான் நெக்ரோ பாலிடிக்ஸ். தி பவர் கண்ட்ரோல்ஸ் தி டெத். ஸோ நெக்ரோ பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஸ்டேட் என்ன பண்ணுது? யாரு வாழலாம், யாரு சாகலாம், யாரோட உயிர் முக்கியம், ஹூஸ் லைஃப்ஸ் மேட்டர். அண்ட் மேபி சில பேருக்கு இதை பத்தி படிக்கும்போது மைக்கேல் ஃபோகல்ட் ஞாபகம் வரலாம். பட் அவர் சொன்ன தியரி சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப பாக்குறது நெக்ரோ பாலிடிக்ஸ். இவர் சொன்னது என்னது? பயோ பாலிடிக்ஸ். ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் லைட் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பவர் கண்ட்ரோல்ஸ் தி லைஃப் அப்படி சொன்னா பயோ பாலிடிக்ஸ். உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்றது பவர், பயோ பாலிடிக்ஸ். உங்க டெத்தை கூட கண்ட்ரோல் பண்றது யாரு? பவர் தான் அப்படி சொன்னா நெக்ரோ பாலிடிக்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் புரியுதுல? பட் நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நெக்ரோ பாலிடிக்ஸ். கொஞ்சம் எக்ஸ்பேண்டா சொல்லணும்னா, ஸ்டேட் முடிவு பண்ணும் யாரு சாகலாம், யாரை அப்படியே விட்டுறலாம், யாரை முழுசா அடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஸ்டேட்டு தன்னோட பவர் வச்சு முடிவு பண்ணும். அப்ப அந்த யாரு வந்து யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச poor people. ஃபார் எக்ஸாம்பிள், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால ஒரு உயிர் போகும் யாருக்கு தெரியும்? ஸ்டேட்டுக்கு தெரியும், பவருக்கு தெரியும். பட் கண்டுக்க மாட்டோம். ரெஃப்யூஜிஸ் உள்ள வருவாங்க, அவங்க என்ன கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, எங்களுக்கு தெரியும், தர மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நெக்ரோ பாலிடிக்ஸ். காஷ்மீர் எங்க ஸ்டேட் தான், பட் அந்த ஊர்ல போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு வயலன்ஸ் நடக்கும், கண்டுக்க மாட்டோம். நார்த் ஈஸ்ட்ல ஒரு ஸ்டேட்ல வயலன்ஸ் நடக்கும், அந்த வயலன்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கு ஈவன் அங்க கவர்மெண்ட் இருந்தாலும், லாஸ் இருந்தாலும் எமர்ஜென்சி போட்டு எல்லா லாஸையும் தூக்கிட்டு வயலன்ஸ் உருவாக்கும். ஸோ பவருக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கு, நெக்ரோ பாலிடிக்ஸ். அப்போ நெக்ரோ பாலிடிக்ஸ் தெரியலனா நீங்க அழுவுறீங்களே, உங்களோட வருத்தம் அதில் கூட இன்இக்வாலிட்டி தெரியும். ஒரு பேப்பர் பாக்குறீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டிருந்தா உங்க மனசு ஃபுல்லா வருத்தப்படும். லாஸ்ட் பேஜ்ல ஓரமா நியூஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு விட்டுருவீங்க. உங்களோட கிரீஃப்ல கூட நெக்ரோ பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த கான்சியஸ்னஸ் தேவை. ஸோ பாயிண்ட் புரியுதுல? நாளைக்கு நியூஸ்ல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட். ஸ்டேட்டுக்கு இந்த வேலைனால இறந்து போவாங்கன்னு தெரியும். இட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ். இந்த ஸ்டேட்டோட ஸ்ட்ரக்சர்ல, சிஸ்டம்ல சில பேர், அந்த ஸ்ட்ரக்சரு சில பேருக்கு வயலன்ஸ் உருவாக்கும். அண்ட் மேபி சில பேருக்கு டவுட்ஃபுல்லா இருக்கலாம். அது எப்படி நம்மளோட வருத்தத்தை கூட ஒரு பவர் கண்ட்ரோல் பண்ணும்? எப்படி இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணும்? நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுவோம், அப்படி கிடையாது. ஒரு பவர் நம்மளை கண்ட்ரோல் பண்றது இப்ப கிடையாது, ரொம்ப காலத்துல இருக்கு. இங்க கண்ட்ரோலுக்கு இன்னொரு பேர் தான் டிசிப்ளின். ஸ்டேட் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே டிசிப்ளின் தான். டிசிப்ளினா இருந்தா உயிர் வாழலாம், இல்லைன்னா அடிதான். வயசுலாம் பார்க்காது. குழந்தையா இருந்தாலும் ஸ்கூல் அடி, பிறனா இருந்தா ஜெயில போடுவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, மனிதர்களை இயக்கும் பவர், பயோ பவர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? ராஜா சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணலன்னா பப்ளிக்கா அடி, பப்ளிக்கா தூக்கு தண்டனை, பப்ளிக்கா வெட்டுவாங்கல்ல. எதுக்கு? டிசிப்ளினை உருவாக்குறது. டிஃபரன்ஸ் புரியுதா? அந்த காலகட்டத்தில் ஓல்டர் டைம்ஸ்ல மக்களை கொலை பண்றது ஓப்பனா நடக்கும். பவர் கில்ஸ் தி பீப்பிள் ஓப்பன்லி. இப்படி இந்த காலகட்டத்தில் மாடர்ன் டைம்ஸ்ல பவர் கில்ஸ் தி பீப்பிள் சைலண்ட்லி த்ரூ டிசிப்ளின். ஸ்கூலு, ஜெயிலு, இது எல்லாமே ஒரு குவைட் ஹியூமன் பீயிங்கை உருவாக்கிடுச்சு, ப்ரிசர்வ் பண்ணி ஃபார்ம் ஆகிடுச்சு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்? டிசிப்ளின் ஹியூமன் பீயிங் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டேட். ஸ்டேட் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன். அப்போ டிசிப்ளினை வச்சு தான் அவனை மேனேஜ் பண்ணும். இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின், ஜெயில், டெத். டிசிப்ளின் இருக்கியா, உயிர் வாழலாம். ஸோ யார் வாழலாம், வாழக்கூடாதுன்றதை முடிவு பண்ணுது. ஆக்சுவலாக இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். அதே பாயிண்ட் தான் பிரிச்சு பார்க்கலாம். இவ பேசின விஷயத்தை சில டேர்ம் தரேன். ராஜா ஒரு ஆளை தூக்கில போடுறாரு. சாவரின் பவர், தன்னோட ஃபுல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு உயிரை பறிக்கிறது. ஸ்டேட்டு தனக்கு தேவையான மக்களை உருவாக்குறது. ஸ்கூல், ஜெயில். இது வழியா டிசிப்ளின் பவர். டிசிப்ளின் வழியாக ஒரு பவர் உருவாக்குறது. ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஹியூமன் பீயிங் உருவாக்கியாச்சு, டிசிப்ளின் உருவாக்கியாச்சு. அடுத்த அப்டேட் பயோ பவர். இந்த ஸ்கூலு, ஜெயில் வழியா ஒரே மாதிரி டிசிப்ளின் மக்களை உருவாக்குனதுக்கு அப்புறம் கூட இந்த மக்கள்ல என்ன பண்ற? வேக்சினேஷன் ப்ரோக்ராம் போடுவேன். ஒரு 80 பேருக்கு கிடைக்கும், மிச்சம் 20 பேருக்கு கிடைக்காது. அது ஆக்சிடென்ட் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ். உங்களோட பாலிசி வழியா மக்களோட லைஃப் மேனேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு யோசிக்க முடியுதா? கோர் பாயிண்ட் புரியுதா? எல்லா கண்ட்ரிலையும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தோட மெயின் எய்ம் என்ன? எல்லா மக்களையும் காப்பாத்துறது, எல்லா உயிரையும் சேவ்கார்ட் பண்றது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஏன் இறந்து போறாங்க? இந்த டெத் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது. இட் இஸ் தி பார்ட் ஆஃப் திஸ் டிசைன். ஸோ உங்க ஊர்ல நெக்ரோ பாலிடிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் வந்து பார்க்க நெக்ரோ பாலிடிக்ஸா இருக்குன்னா அதுக்கு சில கூறுகள், சில கேரக்டர். ஃபர்ஸ்ட் முக்கியமான கேரக்டர், உங்க ஊர்ல மக்கள் வந்து லாவை ஃபாலோ பண்ணி வாழ மாட்டாங்க, பயந்து லாவை ஃபாலோ பண்ணுவாங்க. பியர் பிகம்ஸ் தி லா. இதை ஃபாலோ பண்ணலனா நம்மளை கொண்டுருவாங்க. ஸ்டேட் போட்ட லாவை நீ ஃபாலோ பண்றே இல்லையான்னு செக் பண்றதுக்கு சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க. போலீஸ் ரைடு பண்ணும். அப்பயும் கேட்கலனா
உன்னை ஜெயிலில் போட்டு ஜெயிலில் வயலன்ஸ் நடக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த சிஸ்டம் த்ரூ ஃபியர். பயத்தாலேயே நீ ஃபாலோ பண்ணுவ. அது இருந்துச்சுன்னா நெக்ரோபாலிட்டிக்ஸ். மீனிங் புரிச்சா? நீ பேசினா காணாம போயிடுன்னு அர்த்தம். நீ வாழணும்னா பயத்தோட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த கவர்மெண்ட் உங்களை கொல்லணும்னா டைரக்டா கொள்ளாது. அதுக்குன்னு சில அடியால் இருப்பாங்க, சில குரூப் இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த குரூப் எடுத்துக்கும். நீ எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்ற ரூல்ஸ் போடும். ஃபாலோ பண்ணணும், அந்த அடிக்கும். யோசிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு மாட்டை கொண்டு இந்த கவர்மெண்ட் உருவாக்கின சிஸ்டம் என்ன பண்ணும்? அதுவும் நடிக்காது. ஒரு குரூப் வந்து உன்னை என்ன பண்ணும்? சாகிற அளவுக்கு அடிக்கும். உன்னை கிட்னாப் பண்ணும். கவர்மெண்ட் என்ன சொல்லும்? நாங்கள் எதுவும் பண்ணல, ஒரு குரூப் பண்ணியிருக்கு, நாங்கள் அதை கேட்குறோம். நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு சாமான் என்ன யோசிப்பாங்க? அவன் இறந்து போனதுக்கு கவர்மெண்ட் என்ன காரணம்? கவர்மெண்ட் எங்கேயோ இருக்கு, அது ஏதோ ஒரு வில்லேஜ் நடந்திருக்கு, அந்த குரூப் மக்கள் அவங்களை அடிச்சு சாவடிச்சதுக்கு கவர்மெண்ட் ஏன் கேள்வி கேட்கணும்? இட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி டிசைன். இன்னொரு முக்கியமான கேரக்டர், அந்த ஸ்டேட் என்ன பண்ணாதுன்னா எல்லாரையும் நியூட்ரலா பார்க்காது. தனக்கு ஒரு எதிரியை அடையாளப்படுத்திட்டே இருக்கும். இந்த ஸ்டேட்டோட எனிமி நீங்க. அப்படி இல்லைன்னா ஃபேண்டஸி அது உருவாக்கும். இந்த சில பேர் ஆன்டி நேஷனல். ஸோ சில சிட்டிசன்ஸை எனிமியா அந்த மக்கள்கிட்டே காட்டும். யோசிக்க முடியுதா? இந்த கேரக்டர்ஸ்னால அந்த ஊரில் சில பேரோட மக்களோட உயிர் எப்படி இருக்கும்? சாதாரண பார்க்கப்படும். அவங்க இறந்து போனாங்கன்னா ஹெட்லைன்ஸ்ல வராது. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியல. அந்த ஸ்டேட் என்ன பண்ணும்? தன்னோட சிட்டிசன்ல சில பீப்புளை வல்னரபிளா காட்டும். விச் மீன்ஸ் இந்த மக்கள் எங்க வாடுறாங்களோ அங்க டேம் வரும். டேம் வந்த உடனே இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்தோட வெளியே போயிடுவாங்க. ஸோ சில மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிறது நியூஸ்ல வராது. அது நார்மல் ரொட்டீன். அண்ட் சில பேரை நேஷனலிசம்ன்ற பேர்ல, ரிலிஜன்ற பேர்ல அவங்களை கொலை பண்றது ஜஸ்டிஃபை செய்யப்படும். தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெக்ரோபாலிட்டிக்ஸ். ஸோ ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியுதுல? அந்த காலகட்டத்தில் டெத் இஸ் ஓப்பன். இந்த காலகட்டத்திலையும் ஸ்டேட் என்ன பண்ணுது? அதே மாதிரி டெத்து தருது. பட் இன்விசிபிள், க்ளோஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஃபுட் இல்லாமல் இறந்து போயிருக்கலாம். ஸ்டார்வேஷன். நான் சாக்கடிச்சது யாரு? பவர் தான். அட்லீஸ்ட் நீ இறந்து போயிருக்கல, ஹெட்லைன்ஸ் கூட வராது. அப்போ ஃபுட்டும் தரல, நீ இறந்து போனா இந்த உலகம் என்ன பண்ணல? இந்த கண்ட்ரி அடவும் செய்யல, ஹெட்லைன்ஸ்லேயும் வரல. விச் மீன்ஸ் இட் இஸ் தி நெக்ரோபாலிட்டிக்ஸ். உங்க ஊருக்கு மட்டும் இல்லை, உங்க மக்களுக்கு மட்டும் என்ன கிடைக்காது? ஹெல்த் கேர் கிடைக்காது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு வசதி இருக்காது. இன்ஃபேக்ட் உங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ ஹெல்த் கேர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சில பேர் இறந்து போவீங்க. யோசிக்க முடியல. இந்த காலகட்டத்திலையும் ஒரு ஸ்டேட், ஒரு பவர் என்ன பண்ணுது? டெய்லி மக்களை கொலை பண்ணிட்டு தான் இருக்கு. பசி வழியாக, ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லாமல், ரேப் வழியாக. ஸோ டெத் கம்ஸ் இன் மெனி ஷேப்ஸ். பவர் என்ன பண்ணாது? இந்த விஷயத்தை கண்டுக்காது. ஆனால் இது கூட ஓகே விட்டுறலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஸ்டேட் ஆஃப் எக்ஸப்ஷன். யாரோட ஐடியா அது? ஜியார்ஜியோ அகாம்பன். ஒரு குறிப்பிட்ட மக்களை டிஸ்டர்ப் பண்ண முடிவு பண்ணிடுச்சுன்னா, ஸ்டேட்டுக்கு முடிவு பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த பகுதியை எமர்ஜென்சியில் போட்டுரும். எமர்ஜென்சியில் போட்டு அந்த ஊருக்கு எந்த லாவும் மக்களோட எந்த ரைட்ஸும் அதுக்குள்ளே செல்லுபடி ஆகாது. எல்லா ரைட்ஸும் எடுத்துருவாங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணுவாங்க. வழக்கமான லா அப்ளை ஆகாது. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்ன வேணா பண்ணலாம். ஸ்டேட் ஆஃப் எக்ஸப்ஷன். தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நெக்ரோபாலிட்டிக்ஸ். ஓரளவுக்கு ஓகே இல்லை? ஜஸ்டிஸ் பிகம்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது பவரோட ஹெட் குவார்ட்டர். அந்த ஏரியா தள்ளி நீங்கள் எவ்வளோ தள்ளி இருக்கீங்களோ, எவ்வளோ தூரமாக இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு என்ன கிடைக்காது? உங்களுக்கு மெடிசன் கிடைக்காது. இந்த ஊரில் டிசாஸ்டர் வந்தால் காம்பன்சேஷன் கிடைக்காது. பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். லாஜிஸ்டிக்ஸ். நியர்பை இருந்ததுன்னா, கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் இருக்கும். தூரமாக இருக்கியா, உன்னை கைவிட்டுரும். இப்போ சொல்லுங்களேன், இவங்களாம் யாருங்க? இவங்கெல்லாம் அந்த நாட்டில் உயிர் வாழ்ந்தும் தே ஆர் லிவிங் டெட். இவங்க உயிர் வாழ்ந்தாலும் பவர் அவங்கள கண்டுக்காது. யோசிக்க முடியல. ஒரு லேபரர் ஒரு 1000 கிலோமீட்டர் நடக்கிறாரு, தனியா இல்லை, குழந்தை கூட, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம. எப்போ? 2020 கோவிட்ல. இவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போகும்போது கூட பவர் என்ன பண்ணல? கண்டுக்கல. யோசிக்க முடியுதா? அப்போ இவங்களை சாகடிச்சது யாரு? வைரஸ் சாகடிக்கல, பவர் உங்களை சாகடிச்சிருக்கு. ஸோ நெக்ரோபாலிட்டிக்ஸ் டிசைட் whose death, whose lives can be sacrificed silently. சொல்லுங்க ஓகேல? அப்போ உங்க கண்ட்ரியில், உங்க ஏரியாவில் நெக்ரோபாலிட்டிக்ஸ் எங்க பார்க்க முடியும்? ரிவிஷன் தான். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இடத்துல பார்க்க முடியும். ட்ரைபல் பீப்புள் பிளேஸ்ல பார்க்க முடியும். புவர் பீப்புள் வாடுற ஏரியாவில் பார்க்க முடியும். மைனாரிட்டிஸ் வாடுற ஏரியாவில் பார்க்க முடியும். இந்த உயிரெல்லாம் these lives are not worth for the power. Let them suffer. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மேஜர் கன்சர்னே இவங்க தான். அவங்களுக்காக கிரீஃப் பண்றதும், வருத்தப்படுறதும், இந்த மக்களோட துயரத்தை மெயின் ஸ்ட்ரீம்ல இன்விசிபிளா இருக்குல்ல, அதை விசிபிளா காட்டுறதும், அவங்க லைஃபுக்கு டிக்னிட்டி உருவாக்குறதும். தீஸ் ஆர் தி ஒன் வே ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் தி நெக்ரோபாலிட்டிக்ஸ். இது நீங்க பண்ண வேண்டியது. நீங்க என்ன யாரு? கவர்மெண்ட் மேனும் பண்ண முடியும். யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு சிவில் சர்வெண்டா போறீங்கன்னா உங்க ஏரியாவில் நெக்ரோபாலிட்டிக்ஸ் எங்க ஆக்டிவா இருக்கோ அந்த இடத்துல பண்ண முடியும், மாற்ற முடியும். இப்போ நீங்க யோசிங்க, உங்க சொசைட்டில நீங்க உயிர் வாடுறீங்களா, ஆர் லிவிங் டெட்? நாளைக்கு நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா ஹெட்லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா?